உண்மைக்கு நான் வார்த்தைகளை தேட வேண்டியதாக இருக்கு. நான் ஏவிஎம்மோட மிக நீண்ட கால பயணம் எடுத்தேன். அதை விட பெரிய வரலாறு ஏவிஎம் இருக்கு. ஏவிஎம் சரவணன் சார் அவ்வளோ வெற்றிகள் பெற்றோம், அவ்வளோ பல வெற்றிகளை அடுக்கியும் பொதுவெளியில் வரும்பொழுது கையை கட்டி இரும்பு பணிவோட அவர் காட்சி அளிக்கிறதே ஒரு பெரிய பாடம். வெற்றி வந்ததுனால இல்லை ஒரு பெரிய இடத்தை சார்ந்தவர்கள் என்பதனால தலை வானத்தில் இருக்கக்கூடாதுன்றதுக்கான ஒரு நல்ல படிப்பனை எனக்கு ஒரு கற்றுக் கொடுத்திருக்காரு. ஒரு நிறுவனம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி அமைக்க வேண்டும், பெரிய கல்லூரியா அந்த ஏவிஎம் இருக்கு. அவருடைய கடைசி மூச்சு வரை அவருடைய எண்ணம் எப்படி இந்த இண்டஸ்ட்ரி இருந்திருக்காரு. அவரோடு பழகிய அவர் தயாரித்த படங்களில் நான் நடித்த அனுபவங்கள் நினைவுகளோடு அவரை என்னுடைய மனதார நல்விளக்கத்திற்கு அனுப்பி வைக்கின்றேன். தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக அவருடைய குடும்பத்தாருக்கும் நண்பர்களுக்கும் அவர் கூட சினிமா தயாரித்தவர்களுக்கும் நடிப்புள்ளவர்களுக்கும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக ஆழ்ந்த வீரர்கள். ஏவிஎம் சரவணன் அவர்களோடு என்னுடைய நட்பு அப்படின்றது எனக்குரிய 50 ஆண்டுகளாக. அவர் ஏவிஎம் ஸ்டுடியோ நிர்வாக பொறுப்பில் இருந்த பொழுது ஒரு படங்களை தயாரித்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்தையும் அவரோடு நெருக்கமாக பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு. அதை தாண்டி ஏவிஎம் நிறுவனத்தினுடைய புதுமை படத்தில் ஆரி ராஜா இயக்கிய போதும் அடுத்த உதவி இயக்குனர் இருக்கக்கூடிய வாய்ப்பு. அவர் தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் அப்படின்னு உதாரணமாக திகழ்ந்தவர் ஏவிஎம் சரவணன். அதே மாதிரி ஒரு ஸ்டூடியோ அதிபராக இருந்தோம். பத்திரிகையாளர் எல்லார்ட்டையும் மிக எளிமையாக சகஜமாக பழகக்கூடியவர்லாம் அது ஏவிஎம் சரவணன். அவர் எப்போ நீங்கள் போய் பார்க்கணும்னு நினைச்சாலும் பார்க்கலாம். அவருடைய கதவு அந்த அளவுக்கு திறந்து இருக்கு. அவர் பார்க்கணும், ஒரு ஃபோன் பண்ணினா போதும் உடனே வரப்படுவார். அந்த அளவுக்கு ஒரு பண்பான மனிதர். எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட் உண்டு. என்னுடைய முதல் படமான மண்வாசல் படத்துடைய 100வது நாளுக்கு அவர் தான் நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அவர் இல்லாமல் நான் விழா நடத்தியிருந்தே இதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு டூரிங் டாக்கீஸில் சாய் சித்ரா நிகழ்ச்சி வரது. அதில் முதல் பேட்டியில் அது ஏவிஎம் சரவணன். எனக்கு ஒரு சென்டிமெண்ட் தன்னுடைய சினிமா பயணத்தை முழுமையாக மிக அழகாக அவரை இழந்து மனுஷனாவுக்கு மிகப்பெரிய மற்றும் தமிழ் சினிமாவுக்கு அகில இந்திய ரீதியில் இந்திய படங்களுக்கே மிகப்பெரிய இழப்பு. தயாரிப்பாளர் எப்படி படங்களை திட்டமிட வேண்டும், அதே விஷயத்தெல்லாம் எந்த அளவுக்கு பங்கு வர வேண்டும் உதாரணமாக இருந்தவர்கள். அவருடைய மறைவு தாங்க முடியாத இந்த நிறுவனம் ஒரு மனுஷனுக்கு பேக் போன் மாதிரி. பேக் போன்னா ஒரு பேக் போன்னா ஒரு ஒரு ஸ்பைனல் கார்டு மாதிரி. ஏவிஎம் ஏன் படம் எடுக்கிறீங்க, ஏன் படம் எடுக்கலன்னு கேட்டால் இது முதல் வார்த்தை வர்றது ஏவிஎம் நிறுவனம் தான். ஸோ அதனால அந்த நிறுவனத்துடைய கடைசி செல்லப்பிள்ளை நான். செல்லப்பிள்ளைன்னா ரொம்ப செல்லப்பிள்ளைன்னே சொல்லலாம். சரவணன் சார் இப்போதான் இந்த ஃப்ளோரில் எல்லைக்கே ஷூட்டிங் இந்த கோயிலில் உட்காந்துருந்தாங்க. ஸோ அவரை பார்த்து பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போவார். ஸோ இவருக்கும் எனக்கும் நிறைய நினைவுகள் இருக்கு. நிறைய மலர் நினைவுகள், நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. நான் முதல் படம் பண்ணும்போது தாய்மல் ஆணையன் ஒரு படம் பண்ணும்போது இவர் ஆஃபீஸ் ரூம்ல மீட் பண்ணும்போது இந்த கெட்டப் வித்தியாசமா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஹெட் ஷேப் பண்ண சொன்னார். நான் டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டோம். வாக் அவுட் பண்ண இவர் கேட்டிருக்காரு, ஏன் நம்ம சொன்னதுதான் வருது, ஏதாவது காயப்படுத்திருச்சா அவர் அப்படின்னு. நான் பாண்டியத்தில் போய் மொட்டை போட்டு வந்தேன்னு தெரியாது. அவர் மொட்டை அடிச்சுட்டு திரும்ப நின்ன உடனே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டில் சாரதி விட்டு இதே ஃப்ளோரில் இதே மாதிரி இந்த ஃப்ளோரில் இன்னொரு 2 ஃப்ளோர் தள்ளி
ஒரு ஃப்ளோர் திறந்து விட்டு அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணாங்க. ஸோ அதனால் அன்னார் அவர்களை இழந்து வாடுகிற குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலும் அவருடைய நினைவுகளும் என்றென்றும் திரையுலகத்தில் இந்த புத்தகத்தை திரும்பி பார்த்தா அவருக்குன்னு முதல் பக்கத்துல ஏவிஎம் சரவணன் சாருக்காக இருக்கு. நன்றி, வணக்கம். தமிழ் திரையுலகம் ஏவிஎம் குழுமத்துக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கு. அந்த குழுமத்தின் தலைவராக ஒரு பப்ளிக் பேஸாக இருந்தவர் திரு சரவணன் அவர்கள். என்னை பொறுத்தவரை ஒரு வழிகாட்டி, ஒரு நல்ல நண்பர் மறைந்தார். அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்பவுமே பணிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உதாரணம்னா அவர்தான். யாரு அது என்ன போல ஒரு நடிகரா இருக்கலாம், இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரா இருக்கலாம். அவர் ரூமுக்கு யார் வந்தாலும் உட்கார்ந்திருந்து அவருடைய இருக்கையிலிருந்து உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாரு. எழுந்து நின்று வணக்கம் சொல்லிட்டு தான் நம்மளை உட்கார வச்சுட்டு தான் அவர் உட்காருவார். அந்த அளவுக்கு அவர் ஒரு எல்லாருக்கும் ஒரு மரியாதை, சமத்துவம், இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கை முறையாக அவர் கையாண்டார். அதனால உலகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல மனிதரை இழந்து விட்டது. இந்த உயரம் அவருடைய குடும்பத்தாருக்கு தாங்க முடியாத ஒரு விஷயம்தான். அவர்களுக்கு இதை தாங்கிக் கொள்ளும் தைரியம் வர வேண்டும், இறைவன் கொடுக்க வேண்டும். ஏவிஎம் நிறுவனத்துடைய சாதனைகள்னு எடுத்தா 1000 சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, 1934 ஏவிஎம்மும் அவருடைய குடும்பமும் தமிழ் திரையோடு சேர்ந்து வந்திருக்கிறது. ஸோ திரையுலகத்துடைய தமிழ் திரையுலகத்துடைய லைஃப் அப்படின்னு எடுத்து 100ன்னா அந்த 100ல் 85 வருஷம் இவங்க நம்ம கூட இருந்திருக்காங்க. அதனால ரொம்ப பெரிய ஒரு ஸ்தாபனம். சமீப காலத்தில் அவங்க சின்ன திரையில நிறைய தொடர்கள் எடுத்தார்கள். அதில் எனக்கு ஒரு நிறைய பங்கு இருந்தது. அதை அளித்த திரு சரவணன் அவர்களுக்கும் ஏவிஎம்முக்கும் என்றென்றும் நான் கடமைப்பட்டிருப்பேன். அவங்க முதலாளி, தொழிலாளி, இல்லை நடிகர் அப்படி பார்த்ததே கிடையாது. திரு சரவணனோ திரு பாலுவோ ஒரு நண்பராக தான் என்னை பார்த்தாங்க. அதனால என்னை பொறுத்தவரை நான் சொன்ன மாதிரி ஒரு வழிகாட்டி மட்டும் இல்லை, ஒரு நல்ல நண்பரை இழந்திருக்கிறேன். அவர் ஆன்மா சாந்தி அடைகிறது. தமிழ் சினிமாவின் அடையாளம் சொல்லலாம் ஏவிஎம் நிறுவனம். அதாவது அந்த காலத்தில் நடிக்க சேட்டலைட் இதெல்லாம் இல்லாதப்போ சென்னைக்கு வர்ற ஒவ்வொருத்தரும் முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்படுறது அந்த ஏவிஎம்மோட உரிமையை. அதுக்கப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ளே எப்படியாவது போயிட மாட்டோமா எல்லாருடைய கனவாகவும் இருந்தது இந்த ஏவிஎம் நிறுவனம். இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லைங்கிறப்ப உண்மையிலே எவ்வளவோ கலைஞர்களை உருவாக்கியிருக்காங்க, எத்தனையோ பேர் உருவாக்கியிருக்காங்க. இந்திய சினிமாவுக்கு அத்தனை ஹீரோக்களும் இந்த ஏவிஎம் நிறுவனத்துக்குள்ள வந்திருக்காங்க. இன்னைக்கு சரவணன் சார் நம்ம கூட இல்லை. இந்த சினிமாவுக்கு மிகப்பெரிய இழப்புன்னே சொல்லலாம். உள்ள நுழைய முடியுமா ஏவிஎம்குள்ள அப்படின்னு இருக்க காலத்தில் உள்ள வேடிக்கை பார்க்க வந்திருக்கோம். ஏவிஎம் நிறுவனத்திலேயே நானும் நடிச்சிருக்கேங்கிறது உண்மையிலே இப்போ நடிச்சு பார்க்குறது ஒரு பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஏவிஎம்ல உள்ள முதல் படத்துலேருந்து ஜெமினி வரைக்கும் உள்ள அத்தனை படத்தையும் போட்டு எங்கள் கூட ஒர்க் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள், இயக்குநர்கள், நடிகர்களும் போட்டு அத்தனை பேரையும் போட்டு கடைசியாக ஜெமினிங்கிற அந்த படத்தை போட்டு அதில் ஒர்க் பண்ண கலைஞர், இயக்குனர் சொல்லி அந்த பேனரில் வைக்கும்பொழுது உண்மையிலே அது என்றைக்கும் மறக்க முடியாது. ஏவிஎம்ல ஒர்க் பண்ணதும் சரி, அவங்க கூட பணியாற்றுறதும் சரி, அவருக்கு குடும்பத்தார் அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கல்.